ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீட்டும் வாங்காத ஒரு கட்சியை சார்ந்த ஒரு எங்கள் தென் தாமரலம் நிர்வாகி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் ஸ்டார்டிங்லேயே வந்து என்கிட்ட ஒரு வார்த்தையை விட்டுருந்தார். எங்கள் சீமான்ஜி வந்து 8% மேலே ஓட்டு வாங்கிட்டா, அண்டு உங்கள் விஜய் அவங்க வந்து 8% மேலே ஓட்டு வாங்கிட்டா, நான் வந்து உங்கள் கட்சியில் சேர்ந்துடுறேன், அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு அரசியல் பதிவுக்குள்ளே நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லியிருந்தார். இப்போ நானும் சொல்லியிருந்தேன், சும்மாலாம் சொல்லக்கூடாது. இப்போ நான் வந்து விஜய் அவங்க 8% வாங்கலை அப்படின்னா நான் வந்து உங்கள் கட்சியில் சேர்ந்துடுறேன். ஆனால் அதே இது விஜய் வந்து 8% மேலே வாங்கியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக எங்கள் கட்சியில் வந்து சேரணும். அண்ட் இன்னொன்று, நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நானும் உங்கள் தலைவரை பற்றி நானும் எதுவும் அரசியல் பேச மாட்டேன், நீங்களும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேற்றுக்கு ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் கால். ஏற்கனவே சார் என்கிட்ட வந்து சவால் விட்டவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது போல். அப்போ வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, அவங்க ஃபோன் பண்ணி எதுவும் பேசிடாதுங்க, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஏதாவது பேசி ப்ரெஷர் ஏறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொன்னனால அவங்களோட பேரை நான் இங்கே மென்ஷன் பண்ணல, இருந்தாலும் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னை போட்டு பாடாப்படுத்தினாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. அவங்க சொல்லியிருந்தாங்க, எதுவும் ரொம்ப வந்து வீடியோ ஒன்றும் போடாதுங்க அப்படின்ட்டு. நானும் போட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் போடல அப்படின்னா வந்து இவங்களோட ஆட்டம் கொஞ்சம் ஓவராக இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல அவரோட பேரை மென்ஷன் பண்ணணுன்னு தான் இருந்திருந்தேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி. பட் அந்த அவங்க வீட்டிலேருந்து வந்த ஃபோன்னால் நான் வந்து அவரோட பேரை இங்கே மென்ஷன் பண்ணல. பட் எப்படியும் அவர் வந்து வீடியோ பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்து அவருக்கு வந்து புரிஞ்சிருக்கும், இனிமேல் வந்து சவால் விடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக விடணும் அப்படிங்கிறது. இதில் வந்து சொல்கிறதுக்கு என்ன ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருப்பார் அவர். சந்திப்போம்.